நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 21 தொகுதிகள் காங்கிரஸ் கேட்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் 21 தொகுதிகளை காங்கிரஸ் கேட்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை உடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், கூடுதல் விவரங்கள். வணக்கம். வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை காங்கிரஸ் திமுகவுடன் இன்றைய தினம் துவங்க இருக்கிற நிலையில் இன்று தற்போது ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதன் அடிப்படையிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதியில் 21 தொகுதியில் தற்போது அடையாளம் கண்டு அதை கேட்ப இருக்கிறதாக தகவலானது வெளிவருகிறது. குறிப்பாக அவர்கள் விருப்பம் தொகுதி என்ற அடிப்படையிலே ஏற்கனவே திமுக சார்பில் 9+1 என்ற அடிப்படையில் 9 தொகுதி தமிழ்நாட்டிலும் ஒரு பாண்டிச்சேரி என்ற அடிப்படையிலும் மொத்தமாக 10 தொகுதியில் கடந்த தேர்தலில் கொடுக்கப்பட்டது. அதில் தேனி மற்றும் தோல்வியடைந்த காங்கிரஸ் மற்ற அனைத்து தொகுதிகளுமே வெற்றி பெற்றது. இந்நிலையில்தான் தற்போது ஏற்கனவே தேர்தலில் நின்ற திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, ஆரணி, கரூர், திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை, தேனி, விருதுநகர், கன்னியாகுமரி என ஏற்கனவே நின்ற அந்த 9 தொகுதியிலும் அதே போல கூடுதலாக திருநெல்வேலி, ராமநாதபுரம், தென்காசி, திண்டுக்கல், திருவண்ணாமலை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், தென்சென்னை, அரக்கோணம் என கூடுதலாக 12 தொகுதிகளும் விருப்ப தொகுதிகளாக இந்த இடம் திமுக தலைமையில் முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது கொடுக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே திமுக சார்பில் கொடுக்கப்பட்ட 10 இடங்களில் 9 இடங்கள் காங்கிரஸ் வெற்றி பெற்ற நிலையில் தற்போது கூடுதலாக 21 இடங்கள் விருப்ப தொகுதிகளாக முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது திமுகவிடம் கொடுக்க இருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தான் திமுக எடுக்கும் முடிவின் அடிப்படையில் 2ஆம் கட்ச பேச்சுவார்த்தையானது துவங்க இருக்கும். இன்று மாலை 3 மணிக்கு திமுகவுடைய கூட்டணி குழு, அதே போல காங்கிரஸ் அமைச்சிருக்கக்கூடிய தேசிய கூட்டணி குழுவான பேச்சுவார்த்தைக்கு அமைக்கப்பட்டிருக்க மூல்வாசன் தலைமையில அந்த குழுவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள். அந்த பேச்சுவார்த்தையின் போது காங்கிரஸ் சார்பில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதியில் விருப்ப தொகுதியாக 21 தொகுதி அடங்கிய பட்டியலை கொடுக்க இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது துவங்க இருக்கும். இன்னும் அடுத்த வாரம் அந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் அதே போல திமுகவுடைய தலைமை நிர்வாகிகள் சார்பில் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாரி கார்த்திக், சென்ற தேர்தலில் வென்ற 9 தொகுதிகளோடு சேர்த்து தற்போது 12 தொகுதிகள் கூடுதலாக காங்கிரஸ் தரப்பில் கேட்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த 12 தொகுதிகள் என்ன மாதிரியான முடிவு செய்யப்பட்டிருக்கா, அது குறித்தான விவரங்கள்? இப்ப கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கூடுதலாக கேட்டிருக்கக்கூடிய இந்த 12 தொகுதியுமே தற்போது திமுக வசம் இருக்கும் தொகுதிகளாகும். குறிப்பாக திருநெல்வேலி, ராமநாதபுரம் மட்டும்தான் IUML வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல தென்காசி திமுக, அதே போல திண்டுக்கல் திமுக, திருவண்ணாமலை திமுக, தஞ்சாவூர் திமுக, மயிலாடுதுறை திமுக, பெரம்பலூர் திமுக, கள்ளக்குறிச்சி திமுக, காஞ்சிபுரம் திமுக, தென்சென்னை திமுக, அரக்கோணம் திமுக. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 12 தொகுதிகளில் ராமநாதபுரம் மட்டும்தான் ஏற்கனவே IUML சார்பில் ஏஎன்இ சின்னத்தில் வெற்றி பெற்று தற்போது அந்த இடமானது ராமநாதபுரம் மட்டும்தான் இருக்கிறது. மற்ற ஏனைய இருக்கக்கூடிய 11 தொகுதியும் தற்போது திமுக வெற்றி பெற்று கையில் வைத்திருக்கக்கூடிய தொகுதிகள். அதை எந்த அளவுக்கு விட்டுக் கொடுப்பார்கள் என்று பேச்சுவார்த்தையின் போதுதான் தெரிய வரும். ஏற்கனவே திமுக சார்பில் காங்கிரசுக்கு 10 இடங்களானது ஒதுக்கப்பட்டது. அந்த 10 இடங்களில் தேனியில் மட்டும்தான் தோல்வியை தழுவியது. குறிப்பாக தேனியில் உள்ள இளங்கோவன் அவர்கள் அங்கு தோல்வியடைந்தார். அதனை தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்ட 9 இடங்களிலும் காங்கிரஸ் ஆனது வெற்றி பெற்றது. கடந்த சூழலில் திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, அதே போல ஆரணி, கரூர், திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை, தேனி, விருதுநகர், கன்னியாகுமரி என ஏற்கனவே நின்ற அந்த 9 தொகுதியிலும் மீண்டும் காங்கிரஸ் நினைவுபடுத்தியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தங்களுக்கு இடம் ஒதுக்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் கோவை காங்கிரஸ் சார்பில் கேட்கப்படவில்லை என்று முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் கமல் காங்கிரஸ் தான் இன்று கோவையில் நிற்பார் என்று ஏற்கனவே பேசப்பட்ட நிலையில் அதை இந்த இதில் குறிப்பிடப்படவில்லை. குறிப்பாக இன்றைய தினம் கொடுக்கும் முதற்கட்ட பட்டியலில் கோவையை சேர்க்காமல் இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. ஏனென்றால் தற்போது இருக்கும் சூழலில் கமல் தனிப்பட்ட முறையில் காங்கிரஸோட ஒரு இணக்கமான சூழலில் அந்த சின்னத்தான் கோவையில் நிற்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே கமல் நிற்கும் தொகுதியும் காங்கிரஸ் திமுகவிடம் கேட்டு பெறும் என்று எதிர்பார்க்கிற நிலையில் தற்போது இந்த பட்டியலில் கோவை இடம்பெறாது இருக்கிறது. மேலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் போது கோவை இடம்பெறலாம். மேலும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய
ஏற்கனவே நின்ற 9 தொகுதி கூடுதலாக தற்போது கொடுக்கப்படுகிற இந்த 12 தொகுதிகளும் முழுக்க முழுக்க திமுக வெற்றி பெற்ற தொகுதி. குறிப்பாக ராமநாதபுரம் மட்டும் தான் ஐயுஎம்எல் நின்றது. அது தவிர அனைத்து இடங்களிலுமே திமுக வெற்றி பெற்ற தொகுதி. கடந்த தேர்தலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதியில் திமுக கூட்டணி 38 இடங்களிலிருந்து வெற்றி பெற்றது. ஒரே ஒரு தொகுதி தேனி மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற்ற நிலையில் மீதம் இருக்கக்கூடிய 39 தொகுதியில் 38 தொகுதி திமுக கூட்டணி தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதன் அடிப்படையிலே காங்கிரசும் அந்த தேனி தொகுதி தவிர மீதம் இருக்கக்கூடிய 8 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. தற்போது இருக்கக்கூடிய தொகுதியோடு சேர்த்து 9 தொகுதியிலும் தற்போது வெற்றி பெற்ற காங்கிரஸ் தற்போது இன்றைய நடக்கும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது விருப்ப தொகுதியாக 21 தொகுதி கேட்கிறார்கள். அந்த 21 தொகுதியில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பெரும்பான்மையான தொகுதி தற்போது திமுக கைவசம் இருக்கக்கூடிய தொகுதியும் அதே ராமநாதபுரத்தை தவிர திருநெல்வேலி, தென்காசி, திண்டுக்கல், திருவண்ணாமலை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், தென் சென்னை, அரக்கோணம் என 11 தொகுதிகள் தற்போது திமுக வசம் இருக்கக்கூடிய தொகுதிகள். அது மட்டுமல்லாது இந்த அவர்கள் கேட்கின்ற இந்த தொகுதி எல்லாமே திமுக ஒரு பலமான தொகுதியாகவும் அதே போல கடந்த தேர்தலில் மிக அதிகமாக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி. எனவே அதன் அடிப்படையில் தான் தற்போது அந்த இடத்தை தற்போது காங்கிரஸ்காரர்கள் குறிவைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே 9 தொகுதிகள் கொடுக்கப்பட்டு அது வெற்றி பெற்ற நிலையில் தற்போது கூடுதலாக 12 தொகுதிகளும் விருப்ப தொகுதியாகவும் கொடுத்திருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு திமுக எடுத்துக்கொள்ளும், எந்த அளவுக்கு அவர்களுக்கு இடம் கொடுக்கும் என்பதை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் போதுதான் தெரியப்படும். குறிப்பாக இன்றைய தினம் நடக்கும் இன்று மாலை 3 மணிக்கு காங்கிரஸ் மற்றும் திமுகவுடனான இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்த பட்டியலானது திமுகவிடம் ஒப்படைக்கப்படும். அதன் தொடர்ச்சியாக நாங்கள் தலைமையிடம் பேசிவிட்டு உங்களுக்கு சொல்கிறோம் என்று அனுப்பிவிடுவார்கள். தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் போதுதான் இறுதி முடிவு எடுக்கப்படும். தற்போது இருக்கும் சூழலில் 21 விருப்ப தொகுதிகளாக ஏற்கனவே என்ற 9 தொகுதியில் தற்போது குறிப்பிடப்பட்டிருக்கும் 12 தொகுதிகள் என 21 தொகுதிகள் விருப்ப தொகுதியாக கொடுத்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில்தான் இன்றைய பேச்சுவார்த்தையானது முதற்கட்ட பேச்சுவார்த்தையானது அறிவாலயத்தில் 3 மணிக்கு துவங்க இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.